தமிழ்ல எவ்வளவோ சைஃபை த்ரில்லர் படம் வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த படம் தான் 2017ஆம் ஆண்டு வெளியான மாயவன் திரைப்படம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. என்னடா அந்த படம் அப்படி ஒன்றும் கேள்வியே படலையே அப்படின்னு சொல்லி. ஆமா, நிச்சயமாக இது வந்து பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ரஜினி, கமல் மாதிரி நடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா எந்திரன், இந்தியன் இந்த மாதிரி பெரிய ஹிட் ஆயிருக்கும். அப்படி ஒரு படம். படம் ஆரம்பிச்சதுல இருந்து இறுதி வரைக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாலிவுட் படம் போல பரபரப்பா இருக்கும். அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும். த்ரில்லர், மர்டர் எல்லாம் நிறைந்த திரைப்படம் தான் இந்த மாயவன். பெரிய காஸ்ட் இல்லாததுனால இந்த படம் வந்து ரொம்ப ஹிட் ஆகல, நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. ஆனால் யூடியூப்ல பாத்தீங்கன்னா பல மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. நிறைய பேர் பாராட்டி அதை எழுதியிருக்காங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ஒரு அருமையான திரைப்படம். அதுவும் இந்த மாதிரி படத்துக்கு திரைக்கதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய சொதப்பல்கள் வரும். ஆனால் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க. யார் அந்த டைரக்டர் அப்படின்னு பார்த்தா CV குமார் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. அவர் யான்னு பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அட்டகத்தி இந்த மாதிரி படங்களை தயாரிச்சிருக்காரு. அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் திரைக்கதை. படம் என்ன கதை அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த கூடு விட்டு கூடு போயிடுறது தான். இப்போ பயாலஜிக்கலா உலகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நான் வந்து பெரிய சயின்டிஸ்டா இருப்பேன். ஆனா என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு திருப்பி ஆனா ABCD இப்படி படித்து நாலேஜை வளர்த்துக்கிட்டா தான் சயின்டிஸ்ட் ஆக முடியும். ஆனால் என்கிட்ட இருக்கிற அந்த பிரெயின் அப்படியே என் குழந்தைகளுக்கோ இல்லை இன்னொருத்தருக்கோ கடத்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐன்ஸ்டீனோட மூளை, ஐன்ஸ்டீனோட பையனுக்கு வாரிசுகளாக வந்தால் அப்படி இருக்கும். அவங்க அதுலேருந்து அப்டேட்டடாக போயிடுவாங்க இல்லையா? அதாவது ஒரு சாகா வரம் பெற்ற மாதிரி ஆகி போயிடும் ஐன்ஸ்டீனோட அந்த மூளை. அந்த மாதிரி இதில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பார். கண்டுபிடிச்சிட்டு அதை சோதிச்சு பார்க்கறதுக்காக என்ன செய்வார்னா அவரே தற்கொலை பண்ணிக்குவார். தற்கொலை பண்ணிட்டோன்னா அவருடைய அந்த மெமரி எல்லாம் அவருடைய ஜிம் ட்ரெயினருக்கு போயிடும். அந்த ஜிம் ட்ரெயினர் என்ன பண்ணிடுவார்னா ஒரு கொலை பண்ணிடுவார். கொலை பண்ணாலும் ரொம்ப தைரியமாக கொலை பண்ணிட்டு அந்த அடையாளங்கள்லாம் விட்டுட்டு போவார். ஏன்னா அந்த ஜிம் ட்ரெயினருக்குள்ள இருக்கிறது யாரு? இந்த சயின்டிஸ்ட். எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ அந்த ஜிம் ட்ரெயினரும் செத்து போகணும். செத்து போயிட்டு ஒரு வேற ஒரு ஆளை கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ள போகணும். அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார் அந்த சயின்டிஸ்ட். இப்படி ஆள் மாறி மாறி போயிட்டே இருப்பார். இதை வந்து ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி கடைசியில் வந்து ஹீரோ ஜெயிக்கிறாரு, வில்லனை பிடிக்கிறாரு அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை. இது மாதிரி படம் சைஃபை த்ரில்லர் தமிழில் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு அருமையான திரைப்படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூடியூப்பில் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.